அண்மை செய்தியாக பார்த்திருக்கிறோம். அமைச்சர் கீர்த்தனாவிற்கு ஆதரவாக கனிமொழி எம்பி கருத்து தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் கீர்த்தனாவிற்கு ஆதரவாக திமுக எம்பி கனிமொழி கருத்து தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்திருக்கிறோம். உங்களுடைய இணைகிறார் செய்தியாளர் அன்வர். அன்வர் வணக்கம். தற்போது கனிமொழி கருத்துல என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்காங்க, அது தொடர்பான முழு விவரம். வணக்கம் பிரியங்கா. குறிப்பாக அமைச்சர் கீர்த்தனா குறித்து பல்வேறு விவாதங்கள், விமர்சனங்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வந்து வரும் நிலையில் அது குறித்து ஏற்கனவே அமைச்சர் அதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் ஆதரவாக கருத்துக்கள் தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் பெண் ஆளுமைகள் குறித்து தொடர்ந்து சமூக வலைதளங்களில் கருத்துக்கள், அவதூறுகள் பரப்பி வரும் நிலையில் அது குறித்து திமுக துணை பொதுச் செயலாளரும் திமுக நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி காலம் காலமாக கட்சி வேறுபாடின்றி பொது வாழ்வில் இருக்கும் பெண்கள் மீது அநாகரிகமான தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே பெண்கள் இதையெல்லாம் கடந்தே வெற்றி பெற வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஆணாதிக்கம் நிறைந்த அரசியல் களத்தில் துணிச்சலுடன் செயலாற்றும் பெண்களை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாமல் அவர்களின் உடை, தோற்றம், தனிப்பட்ட வாழ்க்கை போன்றவற்றை மலிவான அரசியலின் வெளிப்பாடாகும் எனவும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அதே போன்று இத்தகைய தாக்குதல்களில் ஈடுபடுபவர்களின் பிற்போக்குத்தனமான மனநிலையே இதன் மூலம் வெளிப்படுகிறது. எனவே தொடர்ந்து காலம் காலமாக வேறுபாடின்றி பொது வாழ்வில் இருக்கும் பெண்கள் மீது இது போன்ற தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது எனவும் பெண்கள் இதையெல்லாம் கடந்தே வெற்றி பெற வேண்டும் எனவும் அமைச்சர் கீர்த்தனாவுக்கு ஆதரவாக திமுக துணை பொதுச் செயலாளரும் திமுக நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி கருத்தொன்றை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தொடர்ந்து ஆளுமைகள் மீது தொடர்ந்து விமர்சனங்கள், அவதூறுகள் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பரப்பி வரும் நிலையில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி கடுமையான கண்டனங்களையும் தெரிவித்து தொடர்ந்து இது போன்ற செயல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன எனவும் இது அவர்களின் பிற்போக்குத்தனமான மனநிலையே வெளிப்படுகிறது எனவும் இதையெல்லாம் கடந்தே பெண்கள் வெற்றி பெற வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.